ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து 1/2 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு நான் வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் நான் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான், எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து வறுத்துட்டு நான் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாவே மாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த புட்டு பதத்துக்கு இருக்குது. நம்ம தேங்காய் சேர்க்குறதுனால நல்லா புட்டுக்கு பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மாவு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து இது கூடவே நம்ம மாவெடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்க்கரை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதே அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதே நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லாவே வந்துடுச்சு. இப்போ நான் வந்து அதை வந்து நெய்யில் வந்து வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நெய் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நான் வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் எதுவும் சேர்க்கும்போது சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வறுக்காமையும் கூட சேர்த்துக்கலாம். வறுத்தாலும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நான் வறுத்து எடுத்திருக்கேன். இதை வந்து வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சர்க்கரை, தேங்காய், மாவு இது எல்லாத்தையுமே அந்த நெய்யிலே போட்டு லைட்டாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது அந்த பச்சரிசி மாவு வந்து நல்ல ஒரு வாசனை நமக்கு வந்து கிடைக்கும், நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பொழு பொழுன்னு இருக்குது. அதனால் நல்லா கொஞ்சம் திக்காகிறக்காண்டி நான் வந்து பால் சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு, கப்பு கிடையாது, 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த கட்டியாக இருக்குதா நான் பார்த்திங்கன்னா நல்லா உடச்சி விட்றேன். இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மாவு அந்த பாலெல்லாம் வற்றி நமக்கு திக்கான பதத்துக்கு வந்து கிடச்சிச்சு. இந்த டைமில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு, ஏன்னா நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம நெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு அதை லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். வாங்க, ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த பிளேட்டில் மாற்ற போகிறேனோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நெய் தடவிக்கலாம். கீழே வந்து ஒட்டாமல் இருக்கணுங்கிறக்காண்டி நெய் தடவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த சரிசமம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த பிளேட் அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரணுக்காண்டி நான் வந்து ஸ்பூனோட பேக் சைடில் நல்லா அமுத்தி விட்றேன். ஓரங்கள் எல்லாமே நல்லா கரெக்டாக வர மாதிரி இப்படி பண்ணிடுங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை வந்து லாஸ்ட்டில் மேலாப்பில் தூவிக்கலாம். இந்த பருப்பு தான் சேர்க்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நம்ம எதை வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுலேயும் ஒரு லெவல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நான் வந்து லெவல் பண்ணிக்கிறேன். லெவல் பண்ணிட்டு உள்ளே நம்ம வந்து அழுத்தி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது தனியாக கீழே உளுந்து விடாமல் அப்படியே இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே அமுத்து விட்டாச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது ஒரு கத்தியோ ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நமக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். பார்க்குறக்கு நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக சிம்பிளாக ஸ்வீட் செய்யலாம் அப்படின்றத வந்து பார்த்துருப்போம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.